அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூர் அஜ்ஸாம் வ தீன் இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينة والله لا يهدي القوم الظالمين. وعن أبي حمزة أنس بن مالك رضي الله عنه خادم رسول الله صلى الله عليه وآله وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. رواه البخاري والمسلم. وقال صلى الله عليه وآله وسلم: بدأ الإسلام غريبا وسيعود غريبا. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அனைத்து வஸ்துக்களையும் படைத்து அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய, மகா நீதத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஹக்குல் ஆலமீனாகிய ரப்பல் இஸ்ஸா ஒருவனுக்கே சர்வ புகழும். படைப்பீனங்களை வணங்கக்கூடிய, படைப்பீனங்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, மனிதனுடைய கைகளால் மனதில் தோன்றிய, நஃப்ஸில் தோன்றியதை கடவுள்களாக வடிவெடுத்து அமைக்கப்படுகின்ற அத்தகைய தொல்லைகளிலிருந்தும் செயல்பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அத்தகைய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். சாந்தியும் சமாதானமும் கருணையும் தாயுள்ளம் கொண்ட அனைத்து படைப்பீனங்களுக்கும் வெற்றி வாகை சூடி, வெற்றி வாகையின் பக்கம் பல்வேறான நல்ல நலத்துறைகளை காண்பித்து கொடுத்த எண்ணுயிர் நாயகம் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம கிளையார்கள், தோழர்கள், அகல பைத்துக்கள், சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சான்றோர்கள், இமாம்கள், முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள் அனைவர்களின் மீதும், மூமின்களான ஆண்கள், பெண்கள், கியாமத் நொடி நாள் வரை நம்மின் மீதும் மாநபியின் அருளும் சலவாத்தும் துஆவும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டுமாக.
உலகம் ஒரு வாழ்வின் ஆதாரத்திற்காக உலக செயல்பாடுகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படைத்தது அல்லாஹ், ஆக்கியதும் அழிப்பதும் அல்லாஹ். இந்த உலகத்தில் ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய மனிதர்களில் 3/4 மக்கள் உருவ வழிபாடு கொண்டு மனதில் தோன்றிய உருவங்களை தனக்கு கடவுள்களாக ஆக்கிக்கொண்டு வணக்க ஸ்தலங்களாக ஒவ்வொரு அமைப்புகளையும் அவர்கள் ஆக்கிக்கொண்டு தனக்குத்தான் எதிரான வழிகளிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் புரியவில்லை. முழு உலகத்திலும் மாற்றி படைக்கின்ற அதிபதி அல்லாஹ். லா இலாஹ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான். அவன் படைப்பதற்கும் அழிப்பதற்கும் ஆற்றல் மிக்கவன். படைப்பீனங்களை படைத்து அந்த படைப்பீனங்களை உலகத்தில் பல்வேறான பிரயோஜனத்திற்கு வச்சிருக்கான். மண்ணை வைத்திருக்கின்றான். அதில் 4-5 பிரிவுகள்: மண், களிமண், மணல், பிறகு சுக்காமணல், சுண்ணாம்பு மண், இதுபோன்று பல்வேறான மண் இனங்களை எல்லாம் படைத்தது மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக. அதை கொண்டு அவன் வீடு கட்டுகின்றான், பாத்திரம் செய்கின்றான், அதில் பல்வேறான அமைப்புகளை செய்து கொள்கின்றான். கல், அவைகளை வீடு கட்டுவதற்காக பயன்படுத்துகின்றான். தூண்களாக அவன் எடுத்துக்கொள்கின்றான். கல்களை அஸ்திவாரமிடுகின்றான். அதே போன்று ஒரு சாரார் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் கல்லிலே கடவுளாக செதுக்கிக் கொள்கின்றனர். அந்த கல் பல்வேறான பிரயோஜனத்தை அடைகின்றது. அதே போன்று உலோகப் பொருள்கள், தாது பொருள்கள், தங்கம், வெள்ளி, ஐம்பொன்னால் ஏற்படுகின்ற அந்த 5 வகையான வகைகள், இது அந்நில். மண்ணையும் மண்ணில் இருக்கின்ற உயர்தரமான கற்கள்களையும், கற்கள் மோதிரத்திலிட்டு வைரம், வைடூரியம், கோமேதம், ஜபர்ஜது, கோஹினூர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கற்கள், அந்த கற்கள் அது அல்லாஹ்வுடைய படைப்பில் சிறுமையானது, மனிதர்களுக்கு அது பெரிதாக தெரியும். அதன் மூலமாக பல்வேறான பிரயோஜனத்தை அடைகின்றார். இவைகளையெல்லாம் படைத்தது யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன். ஹாலிகுஸ் சமாவாதி வல்லர், வானம் பூமியை படைத்தது அல்லாஹ். அந்த வானம் பூமியில் எல்லாத்தையும் நிலை நிற்க செய்தது அல்லாஹ். அந்த வானம் பூமியில் அழிப்பதும் அல்லாஹ். எல்லா ஆற்றலும் சக்தியும் அவனிடத்தில் இருக்க படைப்பீனங்களை கடவுளாக ஆக்கிக்கொள்வது, படைப்பீனங்களை தனக்கு நினைத்த உருக்களிலே அமைத்து அதை கடவுள்களாக நினைத்து வடிவமைத்து நடித்து வணங்குவது, இவைகளை ஒரு காலமும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதன் மீது மக்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் இன்றைக்கு சோடையாக ஆகிட்டாங்க. ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று வல்லமை புலமை பேசக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கும் அவர்கள் வெறும் வாய் ஜவுடால் புலமைவாதிகளாக இருக்கின்றார்களே தவிர
இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை இன்னும் புரியலை. எத்தனை பிரிவுகள், எத்தனை கட்சி வந்தாலும் அத்தனை கட்சியிலையும் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. கேட்கப்பாண்டா என் ஓட்டு ஏன் உரிமை, உனக்கு வேட்டு வச்சிருவானே எல்லாம், உனக்கண்டு வேட்டு நாசமாவது நீ. அப்போ இஸ்லாம் தூய்மையான ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கு. தீவிரவாதத்தையோ அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடியதோ அடுத்தவர்கள் வாழ்வதில் இடையூறு செய்வதையோ அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரங்களை குடும்பங்களை தீ வச்சோ அல்லது ஏவுகணையின் மூலமாகவோ நசுக்குவதையோ இஸ்லாம் சுத்தமாக வெறுக்குது, பிரியப்படலை. சரி, இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை எப்போ பார்த்தாலும் இந்த யூதர்களும் அமெரிக்கர்களாகிய கிறிஸ்தவர்களும் சீண்டி கொண்டிருக்காங்க. மஜூசிகளும் நசரானிகளும் புத்ஹான் வணங்கிகளும் இப்படி சீண்டி கொண்டிருக்காங்க. என்ன காரணம்? ஒருவரின் மீது, ஒரு சாராரின் மீது பொறாமை ஏற்படுகின்ற பொழுது அந்த பொறாமையின் வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட சாரார் உயர்வதும் ஒரு குறிப்பிட்ட சாரார் அவருடைய மார்க்கத்தில் இறக்கி வைத்திருப்பதை விளக்கி சொல்வதும் ஒரு குறிப்பிட்ட சாரார் அதன் வழி சத்தியத்திலே நடப்பதும் அவர்களுக்கு இடையூறை போன்று தெரிகின்றது. முஸ்லிம்கள் யாரும் வணக்கத்தின் மூலமாகவோ இல்லை. ஒரு சில ஒட்டுண்ணிகள், நன்னூலிகள் நிர்வாகத்துக்கு பொறுப்புக்கு வரும்போது, முதலமைச்சராக வரும்போது அல்லது யாராவது தோராந்துருத்தி மோசடி செஞ்சு ஒரு எம்எல்ஏ எம்பியாக வரப்போகும்போது முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்குறான். ஒளிபொறிக்கையில் பாங்கு சொல்லாதே, பள்ளிவாசலில் தொழுகாதே, பள்ளிவாசலெல்லாம் எங்கள் இடம். அதே போன்று இந்த இடம் பத்தாத சின்ன பள்ளிவாசல்களில் வெளியே நின்று தொழுகிறதுல அங்கே நீங்கள் நமாஸ் செய்யாதீங்க, இப்படியெல்லாம் போட்டு வர்றாங்க. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் வணக்கத்திலேயோ வாழ்விலையோ முஸ்லீம்கள் பள்ளிவாசல் மூலமாக தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டு காமிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ ஏன் இதெல்லாம்? மேய போகிற மாடை நக்கிற மாடு கெடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் வேலையை அவன் பார்க்குறான். அதிகாரிகள் பூட்டுக்காலில் உதைக்கிறான் சும்மா தொழுத மக்களை. அவருடைய கை கால்கள் இழுத்து விடும் என்பதை மறந்துட்டானுங்க. வணக்கம் என்பது இறையை வணங்குவது, இறைக்காக வணங்குவதல்ல, போஜனத்துக்காக இறைவனை வணங்குவது. அப்போ சாதாரண படைப்பீனங்களில் படைக்கப்பட்ட புத்துகான்கள் கைகளால் வரிச்செடுக்கப்பட்ட அந்த சிலைகள், கற்சிலைகளை உங்களுடைய கடவுள்களாக வணங்கும் போது உங்களுக்கு பயபக்தி வந்துடுது. இஸ்லாமியர்கள் பள்ளியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ போய் தொழுகும்போது உங்களுக்கு எரிச்சல் வரும். எல்லாம் ஒன்று செய்யலாம், ரோட்டில் தொழுகாதீங்க, மக்களுக்கு இடையூறாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிங்க, அது எந்த இடையூறும் இல்லை. இது வெளிச்சம் இருந்தால் வீட்டில் தானாய் வந்து உளுந்து கரிவதை போன்று தன்னைத்தான் தன் குடும்பத்தை அழிக்கக்கூடியவர்களுடைய வம்சங்களே பெருகாது. இவங்க வம்சம் நல்லா இருக்காது. ஒரு தொழுகையாளியை காலில் எட்டி உதைச்சா, ஒரு பள்ளிவாசலில் போய் ஒரு அராஜகர்கள் போய் ஆர்எஸ்எஸ்காரரோ அல்லது மற்றவர்களோ தொல்லை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளோ யாராவது போய் பள்ளிகளில் எங்கேயோ போய் இடையூறு செய்தால் அவனோட ஜஃபல் கலம், கதை முடிஞ்சிச்சு. இஸ்லாத்தை பொறுத்தவரை எவனும் இஸ்லாத்தில் மோதி வெற்றி பெற்றதாக இல்லை. ஒரு தவறு நடக்குதுன்னா அதை கண்டிக்கலாம், அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது, கூப்பிட்டு பேசலாம். அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் இந்த புர்கா போடாதே, முதலமைச்சராக இருக்கானா வெண்ணே இந்த வடநாட்டில் நிந்தீஷுண்டு அவன் போய் புர்காவை தொட்டு பார்க்குறான். ஏண்டா ஓ பொண்டாட்டியில் சீலையை தொட்டு பார்க்க ஒரு முஸ்லீமையாக போய் தொடணும்? அப்போ முஸ்லீம்கள் அவருடைய ஆடைகள், உடல்கள், அமைப்புகள், அலங்காரங்கள் அவர்களை பொறுத்தவரை இதை போடாதே அதை போடாதே அப்படின்ட்டு.
மாதம் தூரம் வரும்போது உன் பொண்டாட்டியை பஞ்சு வைக்காதே ஜட்டி போடாதேன்னு சொல்லிப்பார். 7 நாளில் ஒரே ஒரு நாள் நாரி போயிடுவோம் பொழப்பு. இஸ்லாமியர்களை எப்பொழுது பார்த்தாலும் எள்ளி நகையாடாதீர். அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் உண்டு வேலை உண்டு என்று அவர்கள் வேலையை கணிக்கக்கூடியவர்கள். எங்கு சென்றாலும் இஸ்லாமியர்கள் புர்கா இடுகின்றார்கள் என்றால் அதில் ஒரு தோளாந்துருத்தி இருக்கான். நம்மள புர்கா அவசியமானு கேட்பான். ஏண்டா நீ சொருகிறது அவசியமாடா? அது அவசியம்டா, புர்கா அவசியம்டா. இன்னல் ஹிசாப லில்லா, ஆடையை மறைப்பது அல்லாஹ்விற்குரியது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். சொர்க்கத்தில் இருக்கும்போது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆடை அழிஞ்சிருந்தாங்க. ஷைத்தானின் அந்த பேச்சை கேட்டவனை ஆடைகள் கரட்டப்பட்டு நிர்வாணியாக வெளியேற்றப்பட்டாங்க. மறுபடி கரட்டப்பட்ட ஆடை சோளத்தில் முதலிலேயே மனிதர்களுக்கு ஆடை வழங்கப்படுகின்ற, டிப்ளமா வழங்கப்படுகின்ற மாமனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆடை. சும்மா பட்டாடை அப்படி மரத்தில் தொங்கும் போனவனை வாங்கி பச்சைக்குன்னு மாட்டிக்கிட்டு நகை நட்டுகள்லாம் போட்டுக்கலான்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி, அதற்குரிய வேலை செய்யணும். அங்கே கூலி கொடுப்பான் எஜமா. லைலத்துல் ஜாயிஸா, பெருநாள் இரவு கூலி கிடைப்பதை போன்று அந்த கியாமத்து நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது தருகின்ற முதல் கூலி ஆடை, முதல் கூலி லிகா, 2வது கூலி ஆடை. இந்த ஆடை ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பிறகுதான் மற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. முஸ்லீம்களும் கொஞ்சம் நினச்சி வாழுங்க. சும்மா அங்கிட்டு போய் சேர இங்கிட்டு போய் சேர. முஸ்லீம்கள்லாம் தஞ்சாவூரில் அந்த காலத்தில் நாங்கள் ஓதிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டில் பொம்மை விற்பான். அதுக்கு பேர் என்ன, குண்டியாட்டி பொம்மை. இப்படி உருண்டையாக இருக்கும், அப்படி தலை சின்னதாக இருக்கும். இப்படி படுக்க வச்சோம்னா எந்திரிச்சு டபக்குன்னு ஆடும். அந்த மாதிரி குள்ளியும் இல்லை, தலையும் இல்லாமல், வாழும் இல்லாமல், காலும் இல்லாமல் ஆடிட்டு இருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைக்கு சமூகம் போய் கொண்டிருக்கு. இதுக்கு ஓட்டு போடாதேன்றான், அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறான். இதுக்கு ஓட்டு போடுன்றான், அவனை விட்டு ஓடிடுறான். சமூகத்துக்கு கேடுன்றான், அதே வாய் அங்கிட்டு போய் சேர்ந்துடுது. இதுக்கெல்லாம் சூட் கேஸு பழசரு இப்படி ஏதாவது கொடுக்குறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இஸ்லாத்திற்காக எந்த சமூகமும் எந்த கட்சியும், முஸ்லீமுடைய கட்சிகள் எல்லாம் எந்த இதுவும் செஞ்சதில்லை. ஒரு 2 ரூபா பணியாரம் கூட வாங்கி கொடுத்ததில்லை இந்த பயலுக. கேட்டால் தாய் சபைன்னு இவன் சொல்லுவான், அவன் மகசபைன்னு அவன் சொல்லுவான். இவன் நாங்கள் அதிலிருந்து பெரிய ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீப்பிள் அப்படின்வான். இப்போது கட்சிகள் எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. மார்க்கம் என்ன? அத்தீன் சியாசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கம் அரசியல், அரசியல் மார்க்கம். அது மார்க்கம் உடையதாக இருக்கணும். அதுக்குள்ள நிலை அறிஞர்கள் இல்லை. அந்த காலத்தை பெரிய ஷர்புத்தீன் மௌலானா, அப்துல் ஹக்கீம் மௌலானா, அப்துல் ரஹீம், இதுபோன்று பெரும் பெரும் லகடுகள் இந்த வக்ஃப் போர்டுக்காக உலமாக்கல் கரங்களிலே வர வேண்டும் என்று அவர்கள் வாதாடிய காலங்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய, விளாட்டு பிள்ளைய. ஆனால் யாரும் அதை தலை சாய்க்கலை. அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் சரி, எதுவும் சரி, அதிலே உலமாக்களை சேர்க்கப்படுவதில்லை. வக்ஃப் போர்டு இடங்களெல்லாம் முட்டாய்க்கும் சாக்லேட்டுக்கும் விலை போய் கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கின்றவர்களெல்லாம் தனக்குத்தான் சுட்டு அடிக்குகின்ற நரக நெருப்பை நிரப்பி கொண்டிருக்காங்க வக்ஃப் போர்டுடைய இடத்தை. இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு எவ்வளோ வக்ஃப் போர்டுடைய இடம் இருக்குது. என்னடா வக்ஃப் போர்டு யாருக்காக? இஸ்லாத்திற்காக, இஸ்லாமியர்களுக்காக உள்ளது தான் வக்ஃப் போர்டு. யாருக்கு என்ன உதவி செஞ்சுருக்கீங்க கேட்க போனால் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. உலமாக்களுக்கு பிஞ்சின் தர்றோம், அவங்களுக்கு அதை தர்றோம். உலமாக்களுடைய மக்கள் குமர்களுக்கு ஏதாவது படிக்க வச்சுருக்கீங்களா? பெரிய டிகிரிகள், வக்கீல்கள், டாக்டர்கள்,
ஆஃபீஸர்கள், ஐஏஎஸ்கள், இப்படியெல்லாம் ஐபிஎஸ்கள், இப்படியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. அந்த பதவி வரும்போது முடன்னு உங்களுக்காக சாரதாசில் தயார் செய்யக்கூடிய அல்லது அந்தந்த ஊர்களில் மெட்ராஸ் இருந்தால் மதாரசாவில், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜெயச்சந்திரனில் இப்படி போடக்கூடிய துணிகளையும் கட்சி வேட்டிகளையும், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் லீக்கு, டிஎம்கே இருந்தால் டிஎம்கே வேட்டி, அதில் கட்ட பஞ்சாயத்து வேறு. பிஸ்கோத்தே சுட்டு தான் வருது. பிஸ்கோத்தை வாங்கி அடுப்பில் சுட்டு தின்ற கதையில் இவனுங்க நெருப்பையே நெருப்பாக திங்குகின்ற ஒரு காலகட்டங்கள். பி கேர்ஃபுல். எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலமாக்கள் வீணான அரசியல் பக்கம் போகாதீங்க. வீணான அரசியலும் வீண் பேச்சுக்களும் கட்ட பஞ்சாயத்தும் நரகத்தின் படு ஒலிகள். அதில் தள்ளப்பட்ட பிறகு ஒரு பய தப்பிக்க முடியாது. வக்குப் போர்டுடைய இடங்களை ஏழை வாழைகளுக்கு கொடுங்க. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணங்கள் எல்லாம் அரசாங்கங்கள் நம்மளை சீண்டி கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணம். பள்ளிவாசல் சின்னதாக இருக்கா, ரோட்டில் தொழுகாதீங்க, பள்ளியில் தொழுவுங்க. இடம் பத்தலையா, கொஞ்சம் அவுட்டரில் போய் இடம் வாங்கி தொழுவுங்க. அவன் சொல்கிறது பிரச்சனையை கிளப்பி நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு வரும்போது அசிங்கப்படுத்தாத அளவில் நாம் நடக்கணுமா இல்லையா? உலமாக்களை மதிங்க, அறிஞர்களை. நாங்கள் சம்பளம் கொடுக்குறதால அவங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஓதுற காலத்தை 300-400 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் இருந்தாருங்க, இல்லைண்டா ஓடுங்கன்றுமா அப்போ 90க்கு கீழே. அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு இந்த சமூகத்தை ஆட்டி கொண்டிருக்கின்றது. 2வது கண்ணீர் தலாக்குடை பிரச்சனை. 3வது கண்ணீர் பள்ளிகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு சரியான சம்பளம் இல்லாமல் வேலைக்காரர்களாக உதறப்படுகின்ற குப்பை கூட்டுபவர்களை விட கேவலமான நிலையில்தான் இன்னைக்கு இந்த சமூகம் 4 காரணத்திற்காக வேண்டி சுவிட்ச் போர்டாக மாறிவிட்டது. ஒரு சில வீட்டுக்கு குடி போவோம், வெள்ளை அடிக்க மாட்டாங்க, கதவில் தாப்பாக இருக்காது, கக்கூசில் ஒன்றும் இருக்காது, இந்த சால்னா கரண்டியை சொருகிட்டு போவாங்க. நாங்களே அப்படி குடி இருந்திருக்கோம். என்னக்கா ஒரு தாப்பா போடுங்களேன், வேண்டாம் நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ ஒரு வீட்டில் சொல்லும் போது சொன்னால் அப்போ எழுதி கொடுத்துருங்க போட்டுக்கிறோன்னா, நீங்கள் அப்போ வீட்டை காலி பண்ணிக்கோங்க. என்ன சமூகம்! ஆஹா, என்ன ஒற்றுமை, என்ன ஹிதுமத்! இந்த இஸ்லாமிய சமூகத்தை போன்று முழு உலகத்திலும் சமூகம் எதுவுமே இருக்க முடியாது. வெற்றிக்குரிய சமூகம். கலிபோர்னியாவில் முந்தா நாள் அறவேக்காடு தீவிரவாதத்தை தூண்டப்பட்டு, இதெல்லாம் தீவிரவாதம்னு சொல்ல மாட்டான், பிரமாண்டமான ஜும்மா மஸ்ஜிதில் மேலே போய் துப்பாக்கியை வச்சு அந்த இமாம்களையும் அங்கே உள்ள வேலை செய்யக்கூடியவர்களை 3-4 பேரை சுட்டுட்டான். அவனும் செத்துட்டான். இதெல்லாம் அவனுங்களுக்கு ட்ரைனிங். போடுங்கடா, இப்போ தீவிரவாதம் இந்த இந்தியாவில் உள்ளவனும் கமாண்டு கொடு, தீவிரவாதத்தை ஒழிப்பேன்றே எங்கே ஒழிக்கிற? ஒரு சில பேர் தாடிகளை வைத்து ட்ரைனிங் கொடுத்து முஸ்லீம்களாக நடிக்க வைத்து இந்த இந்தியாவில் சில பேதகத்தை உண்டு பண்ணுறாங்க காசுக்காக. ஒரு சில பேர் இறங்கி செய்கிறான், அவனும் காசுக்காக செய்கிறான். எவனா இருந்தாலும் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் விடாதே. தவறு தான், விளங்குதா? எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான், சிவப்பு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்சது நீதம்தான். நீதத்தின்படி நடப்போம், அநியாயத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை வேறறுப்போம். இதில் எல்லாம் உடன்பட்டவர்கள் தான் இந்திய மக்கள் முழுவதும். ஆனால் இதில் பேதகம், கருத்து வேறுபாடு என்பதற்கு இடம் இல்லை. யாராக இருந்தாலும் தாய் மண்ணை பாதுகாக்க நாம் வாழும் இந்தியாவிற்கு முழு சுதந்திரத்தோடு வாழ, மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அரசாங்கத்திற்கு மந்திரியாக இருக்கட்டும், தோளாந்துருத்தியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், உள் மந்திரியாக இருக்கட்டும், வெளி மந்திரியாக இருக்கட்டும், காட்டு மந்திரியாக இருக்கட்டும், வீட்டு மந்திரியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஜாதி மக்கள், ஒரு தாய் ஒரு தந்தை. ஜாதி 2 ஒளியே வேற இல்லை அப்படின்றான். என்ன நாம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம்? அப்போ நாம் சிந்திக்கணும், ஆதி மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இடையூறுகள் இருந்தது.
அன்றைய காலத்தில் இருந்தே நெருப்பை வணங்கினவன் வணங்கினான், கல்லை வணங்கினவன் வணங்கினான், சாமின்னு வணங்கினவன் வணங்கினான், மரஞ்செடி கொடிகளை வணங்கினவன் வணங்கினான், ஒரு நிலை வைக்கும்போது கும்பிட்டவன் கும்பிட்டான், பாத்தியா ஓதுனவன் ஓதுனான். இப்படி அவங்கவுங்க கலாச்சாரங்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் படைப்பினங்கள் யார்? இறையின் அடிமைகள், இறையோனின் அடிமைகள். நாம் ஒன்றுபட்டால்தான், இந்த உலகத்தில் வேற்றுமையை கலைந்தால்தான், தீவிரவாதத்தை அறவே ஒழித்தால்தான், ஒரு சமூகத்தை குனிய குனிய கொட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை இழிவுபடுத்தினால்தான் எல்லாத்துக்கும் கேவலம். எல்லாம் கைகோர்த்து வாழுங்க. ஒருத்தர் மெஜாரிட்டியாக இருக்கான்ல வேண்டி மைனாரிட்டியை அடிச்சிடக்கூடாது. இதில் ஒன்று சொல்கிறானுங்க, நாங்களாம் மைனாரிட்டிகள், மைனாரிட்டி ஆட்சி நடைபெறுகிறது, நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்கள். ஏடா பின்தங்குற? ஓ மனசில் எப்போவுமே நாம் முன்தங்கியவர்கள், நாம் உயர்ந்தவர்கள் நினை. இந்த அற்ப உதவிக்காக நீ எப்படி செய்யாதே. 1000 தரான், 2000 தரான், அரிசி தரான், மோர் தரான், எண்ணெய் தரான், என்ன மாசிக்கு மணியான்னு தரான், 10 நாளைக்கு வருமா உனக்கு? கேட்க போனால் கீழ் ஜாதி மேல் ஜாதி நடிஜாதி, எல்லாம் நடிஜாதியிலேருந்து வந்தது. நீட்ட ஜாதி தான். நாம் ஜாதி 2 தான், ஒன்று நீட்ட ஜாதி, ஒன்று ரவுண்டு ஜாதி. அதில் சொருகுன பிறகு தானடா நம்ம வந்து பச்சைக்கண்டு ஆணும் சரி பெண்ணும் சரி அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது என்று இந்த 5 வருஷத்துக்காக ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது பொய் சொல்லி தக்க வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகள் நினைத்தால், அதுக்கு பிறகு வம்சம் செழிக்காது. அந்த நிலை வேறு அறுக்கப்பட்டு காய்ந்த வேலை போன்று உப்பு சுப்பில்லாத காடுகளாக ஆகிவிடும். அதனால தான் மக்களை மக்களாக, மாணிக்கங்களாக நாம் மதிக்கணும். மனிதர்களின் உண்மையான நிலைகள் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். வல்ல ரப்பு நமக்கு ஹிதாயத்தை செய்யட்டும். சத்தியத்தின் கீழ் நாம் வாழ, நித்தமும் நீதியாய் அல்லாஹ்வுடைய மகா பெரும் அருளை நாம் பெற்று வாழ நிரந்தரமாக சத்தியத்தை உணர்வோம், ஒன்றுபட்டு இருப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லீம்.